ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்றி இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். திருப்பாவையினுடைய 24வது பாசுரம். இந்த 24வது பாசுரத்தை நம்ம இயன்ற அளவுக்கு எவ்வளவு சுருக்கமாக பார்க்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக பார்த்துடலாம். ஏன்னா முதல்ல இதுக்கு என்ன பதவுரை, இந்த பாசுரம் என்ன சொல்லுது என்பதை நம்ம ஒரு மேம்பாக்கான பொருள் அப்படின்ட்டு அடிப்படையிலே இந்த பதவுரையை பார்த்து விடலாம். அதற்கு பிறகு இதனுடைய தத்துவ கருத்து என்ன என்பதை ஒரு 5 நிமிஷமாக 10 நிமிஷமாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த திருப்பாவை ஏதாவது இன்றைய வாழ்க்கைக்கு ஏதாவது வழிகாட்டுகிறதா, இல்லாட்டி போனால் இது பழைய காலத்து செய்தியா, இன்றைக்கி எதுக்கும் உதவாததா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இதில் ஏதாவது செய்தி மனிதகுலம் பின்பற்றுவதற்கு, மனித குலத்தில் வைஷ்ணவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாரும் பின்பற்றுவதற்கு ஏதாவது செய்தி இருக்கிறதா என்பதையும் கொஞ்சம் பார்த்து விடலாம். முதல்ல இந்த பாடல் எப்படி அமைந்திருக்கிறது, முதல்ல அப்படியே நேரடியாக பாட்டுக்கு வந்துடுவோம். அதனால தான் நான் ஸ்லோகங்களாக எதையும் சொல்லலை. இருக்கிற அவகாசத்தில் நம்ம நேரடியாக பாட்டை சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இதனுடைய முகவுரையாக எந்த ஸ்லோகங்களும் சொல்லவில்லை. நேரம் குறைவாக இருக்குது. இப்போ பதவுரையை பார்ப்போம். முதல்ல அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று, அன்று என்றால் என்ற இன்னைக்கு கிடையாது, என்னைக்கோ. இப்போ அன்று என்பது கடந்த காலத்தை குறிப்பது. அன்று என்பது கடந்த காலத்தை குறிப்பது, என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்திலே அன்று உலகம், அன்னைக்கு இந்த உலகத்தை நீ அளந்தாயே. அளந்தது எதனால் அளந்தார்? ஸ்கேல் வச்சு அளந்தாரா, இல்லை பெரிய செயின் வச்சு அளந்தாரா, டேப் வச்சு அளந்தாரான்னா அப்படியெல்லாம் அளக்கலை. தன்னுடைய திருவடியால் இந்த சார் உட்காருங்க, தன்னுடைய திருவடியால் இந்த உலகத்தை அளந்தார். அப்படி அளந்த திருவடிகளுக்கு போற்றி. முதல் போற்றி ஆயிடுச்சு. முதல் போற்றி அன்னைக்கு இந்த உலகத்தை எல்லாம் அளந்த உன்னுடைய திருவடிகளுக்கு போற்றி ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ரெண்டாவது ராமாயணத்தையே எடுத்து உதாகரிக்கிறார். ராமாயணத்திலே இருந்து ஆண்டாள் காட்டுகிறார். சென்று என்ன, அன்னைக்கு சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் சதுரமா மதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைபத்தும் உதிரவோட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் என்கிறார் இல்லையா? தலைபற்றும் உதிரவோட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான முறையில் திருப்பாணாழ்வாருடைய பாசுரம். அப்படி சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். இலங்கை அசுரன் இந்த இடத்துல வரல, ராவணன் இந்த இடத்துல வரல, இவர் போய் அடிக்கிறார். ஏன்னா செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். ஆயர்குலம் இல்லையா? வந்த சண்டையை விடமாட்டேன், வராது, அதாவது இல்லாத சண்டைக்கு போக மாட்டாங்க, வந்த சண்டையை விடமாட்டாங்க, நியாயத்தை எங்கே இருந்தாலும் கேட்பாங்க. அதனால் சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. மூணாவது பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்றைனா முற்றிலுமாக அழியும்படியாக பொன்ற சகடம். சகடம்னா சக்கரம். அது கதை உங்களுக்கு தெரியும். சகடாசுரன் அந்த சகடத்திலே ஆவேசித்திருந்தான். அவனை யதாசக்தி தன்னுடைய திருவடியால் உதைத்து, அதாவது அன்னையும் காப்பாற்ற முடியாது தந்தையும் காப்பாற்ற முடியாத நேரத்திலே பரமாத்மாவாக பிறந்த கடவுள் தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டு மற்றவர்களையும் காப்பாற்றினான். ராமாயணத்தில் இது வருது. ராமாயணத்தில் அண்ணனை காப்பாற்றன்னுட்டு லட்சுமணன் போகிறான், இவங்க 2 பேரையும் காப்பாற்றன்னுட்டு குகன் போகிறான்.
ஆனால் எல்லாரையும் சேர்த்து யார் காப்பாற்றுறாருன்னா உள்ளே இருக்கிற பரமாத்மா தான் காப்பாற்றுறாருன்ட்டு வால்மீகி ரொம்ப அற்புதமான முறையில் சொல்லுவார். மேலுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஒருத்தவங்க காப்பாற்றுற மாதிரி இருக்குது. கடவுளை நம்ம தான் காப்பாற்றுறோம், கடவுளுக்கு நம்ம தான் சாப்பாடு போடுறோம், கடவுளுக்கு நம்ம தான் துணிமணி வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இல்லையா? அகங்காரத்துக்காக அப்படி நினைக்கிறது. இப்போது பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அவனுடைய கீர்த்தியை பாடிப்போய் இல்லையா? கேசவன் கீர்த்தியை பாடிப்போய் அப்படின்ட்டு வருது. இறைவனுடைய புகழை பாடுவது தான் இந்த ஆத்மாவுக்கு உஜ்ஜீவனம். இதுதான் உய்யும் வழி. உஜ்ஜீவனம்ங்கிறது வடமொழி, உய்யும் வழி. உய்ய கொண்டாரனிடைய ஒரு ஆச்சாரியர். அந்த பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. கன்று குணிலாய்னா எரிதடின்னுட்டு அர்த்தம். அந்த காலத்தில் கவன் வச்சு அடிப்போம் இல்லையா? ஒரு 2 கவையாட்டம் ஒய் வடிவத்தில் இருக்கும், அதில் ஒரு ரப்பரை கட்டி அதில் கல்லை வச்சு ரொம்ப காலம் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல, எத்தனையோ விஷயங்களை இழந்துட்டோம். அதில் இப்போ கவன்கள் எரிகிறவர்கள் இன்றைக்கி கிடையாது. ஒரு காலத்தில் இருந்தாங்க, நம்ம காலத்துலேயே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது என்ன அர்த்தம்? பொன்ற சகலம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி. கடல் போற்றி அவனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. கோவர்த்தனகிரி ஒரு குன்றையே எடுத்து கொடையாக எடுத்து காப்பாற்றினான். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. நம்மாழ்வார் பாசுரம். அப்போது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, கடைசியில் வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. வென்று பகையை கெடுக்கும், பகையை நீக்கி, பகைவனை நீக்கி கிடையாது, பகையை நீக்கி. அப்போது ஒரு வெறுப்பு என்பது மனதிலே இருவருக்கும் உறவுக்கு தடையாக இருக்கிறது. அதே மாதிரி இறைவனை அடைவதற்கும் ஏதோ ஒரு வெறுப்பு தடையாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு விரோதி ஸ்வரூபம் என்று சொல்லுவாங்க. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி, அந்த தடையை நீக்கினால் வந்துடும். ஒரு வேகத்தடை இருக்குன்னா நீக்கினா ஸ்பீடாக போயிடலாம். அப்போ ஏதோ ஒன்று ஒருவருக்கொருவர் தடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த தடையை நீக்கி, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளாமையாக இருக்கலாம், அல்லது ஒரு மனதிலே ஒரு வெறுப்பாக கூட இருக்கலாம். அந்த வெறுப்பு நீங்கிய நிலையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள். அந்த இடத்துல காதல் மலரும், காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னுட்டு வந்துடும். இப்போ வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. என்னாச்சு? 6 போற்றி மந்திரத்தை சொல்லிட்டான். என்னென்ன போற்றி மந்திரம்? 1, அன்று உலகம் அளந்தாய் எடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகலம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. 6 மந்திரத்தை சொல்லிட்டான். இப்போ பிரார்த்தனை வைக்கிற என்றென்றும், இன்னைக்கு கிடையாது, என்றென்றும், அதெல்லாம் அன்று அன்றுன்னு சொல்லிட்டா. இந்த இடத்துல என்றென்றும் என்னைக்குமே. நாயன்மார்கள் என்ன கேட்குறாங்க? பிறவாமை வேண்டும். சரி, அப்படி பறக்க வைக்கிற என்ன பண்ணணும்? உன்னை மறவாமை வேண்டும். உன்னை மறவாமை வேண்டும். 2 விஷயத்தை சொல்கிறார் ஆழ்வார். பிறவி வேணுங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார், வேணாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். தொண்டரடிப்படி ஆழ்வார் தான் அது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். பிறவி வேணாங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு? இந்த மாதிரி படாத பாடு பட வேண்டி இருக்குதே, அடிநாயன்னு சொல்கிற மாதிரி நாய் மாதிரி படாத பாடு பட வேண்டி இருக்கிறதே இல்லையா? பாதி நாள் தூக்கத்தில் போச்சு, பாதி நாள் ஏக்கத்தில் போச்சு, பாதி நாள் சம்பாதிக்கிறதுல போச்சு, பாதி நாள் சண்டையில் போச்சு, பாதி நாள் மண்டை உடஞ்சி கட்டு போடுறதுல போச்சு, எல்லாத்துலேயும் போச்சு. என்ன என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது? கூட்டு கணக்கு பார்த்தோம்னா கடைசியில் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சாதித்தோம் என்று நினைத்தால் இல்லையா, ஒன்றுமே இல்லையே. ஏன்னா எதெல்லாம் நமக்கு கூட வரும்னு நினச்சோமோ எதுவுமே வரலையே. அப்போ என்ன சொல்கிறாரு? வேதநூல் பிராயம் 100 மனுஷர்தாம் புகுவரேலும் பாதிகள் உறங்கி போகும் நின்றவை 15 ஆண்டு பேதை பாலகன் அது ஆகும் பிணி பசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். இவ்வளவு காரணம் இருக்குது. ஏன் உனக்கு பிறவி வேணாம், ஏன் மறுபடி பிறக்க மாட்டியான்னு சொன்னால் இத்தனை காரணத்தை சொல்கிறாரு. மறுபடியும் ஆரம்பத்திலேருந்து பிறந்து மறுபடியும் நான் வாழ்ந்து மறுபடியும் காரியத்தை, இதெல்லாம் வேணுமா எனக்கு? ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படிங்கிறார். ஆனால் இதே ஆழ்வார் என்ன சொல்கிறாரு?
உன்னுடைய திருவுருவத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் பக்தி என்கிற அமைப்பும் உன்னை வழிபடுகின்ற அமைப்பும் இருந்தால் எனக்கு பிறவி வேண்டும். இது சைவம் வைணவம் ரெண்டும் ஒன்றா தான் சொல்லுது இல்லையா? சைவத்தில் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த ஆனந்த நடராஜமூர்த்தி ஆனந்தவல்லின்னுட்டு உபநிஷத்தில் சொல்கிறான். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதில் பக்தி செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் மனித பிறவியும் வேண்டுவதே. இந்த பிறவி கூட எனக்கு நீ கொடு, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பாகவதை நான் பிறக்க வச்சா எனக்கு அந்த பிறவி ஏற்றம் மிகுந்த பிறவி, வைகுண்டத்தை விட சிறப்பு. அப்படி சொல்லியவர்கள் உண்டானா பராசரப்பட்டர் சொல்கிறாரு, வைகுந்தம் போறியாங்கிறார். போவேன். அப்போ ஸ்ரீரங்கம் வேண்டாமா? வைகுந்தம் போவேன், அங்கே போய் பெருமாளை பார்ப்பேன். பெருமாள் இந்த மாதிரி உருண்டு மூஞ்சி வச்சுருந்தா அண்ட சராசரத்தை கிழித்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுவேங்கிறார். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பல விஷயம் பரமபதத்தில் கிடையாதுன்னுட்டு உபனிஷத் சொல்லுது இல்லையா? மிக முக்கியமாக என்ன இருக்குதுன்னா, அங்கே புளியோதரை கிடையாது. பரமபதத்தில் புளியோதரை இருக்கிறதா யார் வைகுண்ட கத்தியத்தில் கூட சொல்ல. ஒளிமயமான விளக்கு இருக்குது, தேஜோமயமான விஷயங்களெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரே தவிர அங்கே புளியோதரை தத்தியோனம் சுண்டலெல்லாம் இல்லை. அது இல்லாமல் என்ன வைஷ்ணவம்? ஆகையினால் அவர் என்ன சொல்கிறாரு, அரங்கன் அமலன் முகத்து கரியவாகி புடைபரண்டு செவ்வரி ஓடிய அப்பெரியவாய கண்கள், அதோடு அந்த பரவாசுதேவன் இருந்தால் நான் அங்கே இருப்பேன். இல்லாட்டி போனால் 7வது மாடியிலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி அண்ட முகிட்லேருந்து ஸ்ரீரங்கத்தில் குதிச்சுடுவாங்கிறார். அப்போ ஸ்ரீரங்கம் தான் ஒருவனுக்கு உத்தேசம். காரணம் இங்கே தான் பாகவத கோஷ்டி இருக்குது. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதிகி ஆஸ்தேர் விஷ்ணு ரசிந்தியாத்மா பக்தர் பாகவதை சகாங்கிறான். பகவான் எங்கே இருக்கிறான்னா இந்த மாதிரி கோஷ்டியில் தான் உட்காந்துருக்கிறான், ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு முறையில். ஏன்னா நம்ம பார்க்க முடியாது. அப்போது வென்று பகை கெடுக்கும் 6 போற்றியை சொல்கிறா. வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே. சேவகமேன்னா கைங்கரியம்னு அர்த்தம். என்ன கைங்கரியம்னு சொன்னால், எது கைங்கரியம்? ஒன்று காசு பணம் பண்ணுறது கைங்கரியம் கிடையாது. சேவகமே உன்னுடைய பெருமையையே, உன்னுடைய ஸ்தோத்திரத்தையே, உன்னுடைய புகழையே, இல்லையா உன்னை பாடுவதையே. பாடுவது புருஷார்த்தம். பாடுவதுன்னு வைஷ்ணவத்தில் சொல்கிறது கிடையாது. என்ன சொல்கிறது? மங்களாசாசனம் செய்தல், மங்களங்களை ஆசித்தல்னுட்டு அர்த்தம். மங்களாசாசனம். திருப்பாவையில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்குது. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்குது. அதை சொல்கிறேன் நான் பின்னாடி. அதனால் என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்றையாம் வந்தோம். எப்படி இன்றைக்கி நாம் வந்திருக்கிறோம், எல்லாம் தமிழ் பேரவையிலெல்லாம் வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? 24வது நாள் ஆகிய இன்று நாம் வந்தோம். எதுக்கு? ஏற்றி பறைகொள்வான். அதற்காக நாங்கள் எல்லாம் வந்திருக்கிறோம். இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம் பாவாய் இல்லையா? இந்த இறங்கு என்பதற்கு 2. நம்ம இறங்குனா அவன் இறங்குவான். நம்ம இறங்கி வந்தோம்னா அகங்காரம் அமகாரங்களிலிருந்து இறங்கி இது வல்லினரானா இறங்குனவன்னா அவன் இடையனரானா அவன் நமக்கு இறக்கம். தமிழ் எப்படி இருக்குது பாருங்கள். இறங்கு என்பதற்கு இது இந்த தமிழுக்காக தான் திருப்பாவை. இறங்கேல் வரம்பா பிரார்த்தனை பண்ணுறான். எப்படி பிரார்த்தனை பண்ணுறான்? 6 போற்றி மந்திரத்தை சொல்லி இல்லையா, கடைசி 2 வரியில் எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், ஏற்றி பறைகொள்வான் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். இன்றைக்கி கிடையாது. இன்று யாம் வந்தோம் இறங்கியால் வரம்பாவை. பதவரம் முடிஞ்சிடுச்சு, ஒரு செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்த 10 நிமிஷம் இந்த பாட்டினுடைய அடிப்படை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பொதுவாகவே நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் அர்ச்சனை பெருமாளுக்கு மலர்களாலே வழிபாடு நடத்துகிறோம். ஆண்டாள் காமிக்கிறார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க எல்லாம் சொல்கிறாங்க. வடமொழியில் தான் மந்திரங்கள் இருக்குது, தமிழ் மொழியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போற்றி மந்திரங்களெல்லாம் இவங்களாக எழுதிக்கிறது அப்படின்னுட்டெல்லாம் ஒரு பிரச்சாரம் இருக்குது இல்லையா? நமகங்கிற சப்தம், நமகன்னா நான் இல்லைன்னுட்டு அர்த்தம். நமகங்கிற சப்தத்தில் சொன்னால் தான் இருக்குது. அது இருக்கட்டும். அது பெருமாளதை ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்கலைங்கிறதுல 2வது பிரச்சனை. ஆனால் வேதமனைத்துக்கும் வித்துன்னு பெரியவர்களால் கொண்டாடப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் தமிழிலே ஸ்தோத்திரம் போற்றி மந்திரங்களை பாடி இறைவனை வணங்குங்கள் அப்படின்ட்டு காமிச்சு கொடுத்துருக்கார். இப்படி தான் போற்றி மந்திரம் எழுதணும். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் சொல்லியிருக்கிறேன். 10 வினாடிகள்
இந்த 10 வினாடிகளிலே இந்த 6 மந்திரங்களை சொன்னோம் என்றால் நீங்கள் பாகவதத்தையும் ராமாயணத்தையும் விஷ்ணு புராணத்தையும் இதிகாச ஸ்மிருதிகளையும் பாராயணம் செய்வதற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறேன். அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த மந்திரங்களை எடுத்து பாருங்கள். 6 மந்திரத்தை சொல்கிறா. சரி, நமக்கு ஆண்டாள் வழிகாட்டிட்டா. இங்கே சைவ பெருமக்களெல்லாம் வந்திருக்கிறாங்க இல்லையா? அப்போது மணிவாசக பெருமான் வழிகாட்டி இருக்கிறாரா? வழிகாட்டி இருக்கிறார் இல்லையா? இங்கே அன்றைய உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொல்கிறார். அவர் எழுத்த எடுப்பிலேயே ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறையும் நம் இல்லையா? ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றின்னுட்டு அப்புறம் 8 போற்றி மந்திரங்களை பாடுறார். நம்ம வைணவ சம்பிரதாயத்தில் வாழ்த்து சொல்கிற வாழி திருநாமம் இருக்குது. வைணவத்தில் என்ன சிறப்புன்னா அவங்க அந்த வாழி திருநாமம் சொல்கிறாங்களா இல்லையா தெரியல. நம்ம சாற்று முறையில் நம்ம மட்டும் கிடையாது, அது யார் செஞ்சாலும் சரி, அது திருவல்லிக்கணியாக இருந்தாலும் சரி, அது திருமலையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம்? வாழி திருநாமம் சொல்கிறோம். வாழி திருநாமம் எப்படி சொல்கிறோம்? பெருமாளுக்கே சொல்கிறோம். திருமகளும் மண்மகளும் சிறக்க வந்தோன் வாழியே, செய்யப்படை தாய்மகளார் செய்விப்போன் வாழியே, இருவிசும்பில் வீற்றிருக்கும் இமையவர்கோன் வாழியே, இடர்கடிய பார்க்கடலை எய்தினான் வாழியே, அரிய தயரதன் மகனாய் அவதரித்தான் வாழியே, அந்தர்யாமித்துவம் ஆயினான் வாழியே, பெருகி வரும் பொன்னுநடி பிந்துகின்றான் வாழியே, பெரிய பெருமாடங்கள் பிரானடிகள் வாழியே இல்லையா? சூடி கொடுத்த சுடர்கொடிக்கு சொல்கிறான். 143 உரைத்தாள் வாழிய, உயரரங்கற்கே தன்னை உகந்தளித்தாள் வாழியே. இப்போ ஆண்டாளுக்கும் அப்படி வாழ்த்து திருநாமம் சொல்கிறோம். பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே. அதுதான் நான் எழுதியிருக்கிறேன். பெரும்புதூர் மாமணிக்கு கேள்வி பதில்னுட்டு ஒரு பகுதி எழுதிக்கிட்டு வரும்போது ஒருத்தவர் எனக்கு கேள்வி கேட்டார். என்னங்க ராமானுஜர் ஒரு காலத்தில், ஆண்டாள் ஒரு காலத்தில் எப்படி பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானாள், ராமானுஜருக்கு பின்னாடி எப்படி ஆண்டாள் இருக்க முடியும்னுட்டுருக்கு. அது எழுதியிருக்கிறேன். அது அன்பு உறவுகளாலே ஏற்படுவது. அன்பு உறவுகளாலே ஏற்படுவது. அண்ணன் தமையன் என்று சொன்னால் தங்கையனுடைய எண்ணத்தை எவன் பூர்த்தி செய்கிறானோ அவனுக்கு தமையன் என்று பேர். நாச்சியார் திருமொழி படிச்சுக்கிட்டே வராரு. நாறு நறும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கினான், 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராபி வைத்தேன், 100 தடா அக்காராடிசில் சொன்னேன், ஏறு திருவிடையான் இன்று இத்தனையும் கொள்ளும் கோலோ, இன்று இத்தனையும் அமுத செய்திடப் பெறினான், 1 100 1000 பின்னும் ஆளும் செய்குவன். எல்லாரும் படிச்சுட்டு போயிட்டாங்க. 8ஆம் நூற்றாண்டு ஆண்டாள் என்னை வச்சுக்கிட்டால் எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்து ராமானுஜர் வர்றார். அடடா, இது ஆண்டாள் சொல்லிட்டா, ஆண்டாள் இந்த 100 தடா வச்சாலா வச்சிலையா தெரியலையே. அப்போ தங்கையினுடைய அந்த கோரிக்கையை நம்ம நிறைவேற்றுவோம்னு கடகடன்னு புறப்படுறாரு. புறப்பட்டு மாலிருஞ்சோலையில் போயிட்டு 100 வெள்ளிக்கிண்ணம் பெரிய பெரிய குப்பாயின்னு சொல்கிற அண்டாவில் கொண்டு போய் வெண்ணெய் வைக்கிறார். அண்டாவில் என்ன பண்ணுறாரு? அக்கார அடிசில் வைக்கிறார். அக்கார அடிசில், அக்காரம்னு சொன்னாலே வெல்லம்னுட்டு அர்த்தம், அடிசில்னா சோறுன்னுட்டு அர்த்தம். வெல்லம் கலந்த சோறு தான் அக்கார அடிசில், பால் சோறு. இப்போ 100 தடா அக்கார அடிசில் சொன்னேன். அப்போது இதை செஞ்சு முடிச்சிட்டார். முடித்த உடனே தன்னுடைய மனோரதத்தை நிறைவேற்றினாரே என்று ஆண்டாளுக்கு ரொம்ப ஆசை. எத்தனையோ பேர் அதாவது நினச்சி பார்க்கணும். பாசுரம் படிக்கிறதோ பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சொல்கிறதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடியானை விட பெரிய பெரிய வித்வான்களெல்லாம் இருக்கிறாங்க. உட்கார்ந்தவனா இப்போ ஆரம்பித்தவனா 11 மணிக்கு தான் திருப்பாவை முடிக்கக்கூடிய மகா வித்வான்களெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது, திருவள்ளுவர் ஐயா வந்திருக்கிறார். ஐயா வந்தவனே திருக்குறள் ஞாபகம் வந்தது. திருப்பாவை என்பது அனுஷ்டான பிரபந்தம்னுட்டு பேர். என்ன பிரபந்தம்? இது வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பிரபந்தம். நீ அது வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஒருவன் கற்பவன் என்று சொன்னால் என்ன கற்க செய்யணும்? கற்க, கசடற கற்க. அதிலேயே இருக்கிற கசடுகள் இருக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். ஒரு புத்தகத்தில் ஒரு 500 பாட்டு இருந்தால் ஒரு 10 பாட்டு எங்கேயாவது கண்டுபிடிச்சி இது மோசமான புஸ்தகம்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் அதில் இருக்கிற ஏதாவது இப்போது ஏற்றுக்காத செய்தி இருந்தால் அதை விட்டுடு. ஏற்றுக்கிற செய்தி ஏதாவது இருந்தால் பாரு. அது உபனிஷத்தில் இருந்தானா, தெலுங்கில் இருந்தானா, தமிழில் இருந்தானா, ஹிந்தியில் இருந்தானா, மலையாளத்தில் இருந்தானா, உனக்கு அது உதவுதா?
அப்போ கசடற உன்னுடைய மனதின் கசடு நீங்குதா? ஒன்று சமுதாயத்தினுடைய கசடு நீங்குதா, அல்லது அந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்கள். அதனால தான் வைஷ்ணவத்தில் என்ன சொன்னாங்க, கொக்கு போல் இருப்பான் வைஷ்ணவன். 1000 குப்பையை கடறினாலும் ஒரு மணி இருக்கான்னு பார்ப்பான் இல்லையா? எந்த புத்தகத்துலையும் ஏதாவது ஒரு நல்ல கருத்து இருக்கா? ஆண்டாள் தீக்குறளை சென்றோதம்னுட்டு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதுக்காகவே திருப்பாவை படிக்கலாமே. தீக்குறளை சென்று ஓதம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, செய்யாதன செய்யோம், செய்தக்காலில் செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையாலும் கெடும். குறள் சரிதானே? அப்போ என்ன வருது, இதை கடைப்பிடிக்கலாம் இல்லையா? அதனால் இப்படி ஆண்டாள் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறாள். அப்படி வருகின்ற பொழுது இது அனுஷ்டான பிரபந்தம். அதனால தான் அதன்படி நிற்காதற்கு தக நிற்கிறார். அதனால தான் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதிய அந்த ராமானுஜர் இதை அனுஷ்டானத்தில் ஏற்றுக்கிட்டார். காலையில் எழுந்திரிச்சவனோட ஒரு மனதில் இது பாவனாகர்ஷம்னுட்டு பேர். பாவனாகர்ஷம்னா ஏறிட்டு கொள்ளுதல். ஆண்டாள் நினைக்கிறா ஏதோ ஒரு பாசனம் ஒரு கவிதைன்னு நினச்சிக்கிட்டு போயிடலையா ராமானுஜர். ஏதோ ஒரு பாசனம் எழுதியிருக்கிறாங்க, 100 தடா வச்சா 100 தடா வெண்ணெயை கொடுத்தா 100 தடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலையே. உடனே புறப்பட்டார் இல்லையா ஆண்டாளுடைய மனோரதத்தை நிறைவேற்ற. இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான்னு பார்க்குறோம். ஏன் தேர் கொடுக்குறது, வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாமேன்னு கேட்குறோம் இல்லையா? அது முக்கியம் கிடையாது. அந்த இடத்துல தேர் கொடுக்க வேண்டிய அந்த மனநிலை இருக்குது இல்லையா, அதுதானே நம்ம பாராட்டுறோம். மயிலுக்கு சால்வை கொடுத்தாங்கிறான். ஏன் சால்வை கொடுக்கணும்? சால்வை கொடுத்தா போயிடுமான்னு அதை விட அந்த இடத்துல அறிவுக்கு வேலை கிடையாது, உணர்வுக்கு தான் வேலை. இப்படி ஆண்டாள் சொன்னாளே என்று சொல்லிய பொழுது நேராக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வரும்போது கருவறையிலிருந்து ஒரு சற்று விலகி அண்ணா என்று அழைத்து கொண்டு வந்தாள் என்பது அது கதையாக இருந்தாலும் கூட, ஏன்னா ரொம்ப பேர் நம்ப மாட்டாங்க, கதையாக இருந்தாலும் கூட அது நமக்கு மனதிலே விதையாக இருக்கிறது, பக்திக்கு விதையாக இருக்கிறது. ஆகையினாலே உணர்வினாலே பெரும்புதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே சொல்கிறதுக்கு காரணம் இந்த வாழி திருநாமத்தையும் போற்றி மந்திரத்தையும் இந்த பாசுரத்திலே காட்டி கொடுத்தாள். இது 2வது ஆயிடுச்சு. சரி, அது என்ன ஒரு 6 போற்றி மந்திரம் ஒரு தத்துவத்துக்கு வந்துடும். தத்துவத்துக்கு வருகின்ற பொழுது 6 வைணவத்தில் ரொம்ப உயர்ந்த எண். 6 என்றாலே வழி என்னட்டு அர்த்தம். 6 என்றாலே வழி, எது நீர் வழியோ அதுக்கு பேர் 6ன்னுட்டு பேர். இது இறைவனை அடைகின்ற வழி. அதனால தான் திருப்பாவையை எப்படி பிரித்தாங்கன்னா 5 பிரிக்கிற 6 பிரித்தாங்க. 5 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதே வம்பு. அப்போ 6 இருக்குது. ஆரஞ்சு பழம் மாட்டோம், ஒரு 5 ஒரு செட்டு. இது பார்த்திங்கன்னா ஒரு யாகத்தை நடக்கிறதாட்டம்னு சொல்லலாம். யாகத்தில் நடக்கும் பொழுது நம்ம பாரோர் புகழன்னு சொல்வதனால அனுஜைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த திரவியங்களை சேகரிப்பது, அதுக்கப்புறம் அந்த புரோகிதர்களை சேகரிப்பது அப்படின்ட்டு சககாரிகளை சேகரிப்பதும் திரவியங்களை சேர்ப்பதும் அடுத்த 2 5. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அதுக்கப்புறம் யாகசாலா பிரவேசம், நாயகனாயின்ற நந்தகோபனுடையன்னுட்டு உள்ளே நுழையிறோம். இறைவன் யஜ்ஞமூர்த்தியாக இருக்கிறான். அங்கே ஸ்ரீமுஷத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு பேர் யஜ்ஞவராகன் என்று பேர். அவன்தான் வேள்வி, அவன்தான் கேள்வி, அவன்தான் ஞானம். அதனால் அந்த வராகமூர்த்திக்கு நம்மாழ்வார் என்ன பேர் வச்சாருன்னு சொன்னால் ஞான பிரான்னு பேர் வச்சார். பிரானன்னா உபகாரகன், ஞானத்தை உபகாரம் ஞானத்தை அளிப்பவன். ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே, கோலமா மலர்பாவிக்கு அன்பாய நொன்பேயோ நீல வர 2 எப்படி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்டாய் அப்படின்ட்டு ஆழ்வார் மங்களாசாசனம் பக்கத்தில் ஸ்ரீமுஷத்தில் அவருக்கு ஞானப்பிரான். இப்போ யாகசால பிரவேசம், அதுதான் கும்பாபிஷேக பத்திரிகையில் போட்டிருப்போம். இப்போ யாகசாலையில் நுழைஞ்ச உடனே இன்வோக்கிங் அப்படின்னு சொல்கிறது, பெருமாளை ஆவாகனம் பண்ணுறது. அது 5வது 5 ஆவாகனம் பண்ணி ஆகுதி கொடுத்து அவரிடத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணி வாங்குகிறோம் இல்லையா? சரி, இது எதுக்கு மூல காரணம் என்ன? திருப்பாவினுடைய மூல காரணம் என்ன? ஒரு வார்த்தை சொல்லிட்டா, பார்வோர் புகழ்ந்துன்னு சொல்லிட்டா. 2வது வாழ உலகினில் பெய்திடான்னு சொல்லிட்டா. பசுவளம் சிறக்க வேண்டும், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அந்த காலத்தில் ஆண்டாளுடைய காலத்தில் ஒரு நாட்டினுடைய வளம் என்பது எவ்வளவு தானிய விளைச்சல் இருக்குது, எத்தனை பசுமாடு இருக்குது, அந்த பசுமாடினுடைய விருத்தி எப்படி இருக்குது, சமிர்த்தி எப்படி இருக்குது, நொஞ்சாம் பசுவாக இருக்கா, அள்ளி அள்ளி தரக்கூடிய
இல்லை டெய்ரி ப்ராடக்ட். இன்றைக்கி டென்மார்க்கில் பார்த்திங்கன்னா உலகத்திலே டெய்ரி அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம நாடு அப்படி இருந்தது. அதனால தான் பசுவை பிடிச்சிட்டு போய்ட்டு அவன் தோத்துட்டான்னுட்டு அர்த்தம். நிறை கவர்தல்ன்ட்டு அந்த காலத்தில் சொன்னாங்க. அதனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், ஒன்று ஓங்கு சென்னல்ன்ட்டு நெல்லினுடைய உயரத்தை சொன்னான். அடுத்தது வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள்னு கோசம்பிரதியை சொன்னான். இப்படி சொல்லிவிட்டு அதெல்லாம் நிறையா விளைஞ்சது அப்படின்னு சொல்லி கடைசியில் எப்படி சொல்கிறா, கடைசியில் என்ன சொல்கிறா, எங்கும் திருவருள் பெற்று. இப்போ வேத மந்திரத்தை எப்படி சொல்லுது கடைசியில் முடிக்கும்போது, சமஸ்த லோகோ சுகினோ பவந்து, சமஸ்த ஜனா சுகினோ பவந்து. எல்லா மக்களும் சமஸ்கிருதத்தில் சொல்கிறான். ஒரு வேதமாக அது இதில் அதுதான் சார். அந்த ஓங்கி உலகளந்த பாசுரமும் வேதத்தினுடைய சாந்தி மந்திரம் ஒன்று தான். தச்சௌயோரா ருணிமகே காதும் யஜ்ஞாயா காதும் யஜ்ஞபதையே தெய்வீ ஸ்வஸ்திரஸ்துனக ஸ்வஸ்திர் மானுஷேப்யக ஊர்த்வம் ஜிகாது வேஷஜம் சன்னோ அஸ்துத்துபதே சம் சதுஷ்பதே ஓம் சாந்தி சாந்திகின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தில் சதுஷ்பதே கால்நடைகளெல்லாம் வளரட்டும், பேஷஜம் எல்லா விதமான மருந்து மூலிகைகளும் வளரட்டும். இதுதான் அதில். இன்னொரு சாந்தி மந்திரத்தில் சகனாபவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினா திதீயம் விதாவகை ஓம் சாந்தி அப்படின்னு சொல்கிறதுல என்ன, நாங்களும் எங்களுடைய தோழர்களும் சேர்ந்து கொண்டு இறைவனை வணங்குவோம். அப்போ அந்த மந்திரம் தான் என்ன வருது, செல்வ சிறுமீர்கள் இல்லையே எல்லாரும் வாங்க போய் இறைவனை வணங்குவோம். அடுத்தது உலகத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். திருப்பாவையினுடைய நோக்கம் அதுதான். கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். அப்போது எது இந்த உலகத்துக்கு தேவையான சமுதாய கருத்தோ அந்த கருத்தை சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஆறுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆறும் பேரும் அவனேன்னு சொல்கிறான். ஆறும் பேரும் இதை சொல்லும்போது வடமொழியில் உபாய உபேயம் அவனேன்னு சொல்லுவோம். உபாயம் என்பது ஆறு, உபேயம் என்பது பேர். உபேயம் என்பது அடைய வேண்டிய பொருள், உபாயம் என்பது அடைவதற்கான வழி. இந்த ஆறு வழியை காமிக்கிறான். ஆறு வழிங்கிறது சரணாகதியினுடைய அங்கங்கள் என்று சொல்லலாம். சரணாகதிக்கு 6 அங்கங்கள் இருக்குது. என்ன அங்கங்கள்? அவன் விருப்பப்படி வாழ்வது, அதாவது இறைவன் இது நல்லதென்று நினைப்பான். எது பாபம் புண்ணியம்னு சொல்லும்போது ஒரே வரியில் சொல்கிறான். யோஜனை பண்ணி பார்க்கணும், உள்ள பரமாத்மா இருக்கிறான். இந்த காரியத்தை செஞ்சு அவன் ஏற்றுப்பானான்னு நினைக்கணும். நிஜமாலுமே சிந்திச்சா வரும். ஒருவனை நம்ம மனசு புண்படும்படியாக பேசுகிறோம்னு சொன்னால் இது பரமாத்மா ஏற்றுப்பாரான்னு சொன்னாலே ஏற்றுக்க மாட்டார். அதாவது சத்ருகணன் அந்த மந்திரை கூந்தலை பிடிச்சி எல்லாத்துக்கும் இவ தான் காரணம், இவளை இங்கேயே வெட்டிடலான்னு சொல்கிறான். அப்போ பரதன் சொல்கிறான், டேய் அவள் செஞ்ச காரியத்துக்கு வெட்டி கூட போடலாம், ஆனால் இதை ராமன் ஏற்றுப்பானான்ட்டு யோசனை பண்ணிப்பார். அவன் வேற ஒன்று இது, இதை ராமன் அங்கீகரிப்பானா? அப்போ என்ன சொல்கிறது, இதுக்கு பேர் ஆனுகூல்ய அனுகூலம்ங்கிறான். ஆனுகூல்ய அனுகூலம் பிரதிகூல்ய வர்ஜனம்னு சொல்கிறான். இறைவனுக்கு வேண்டியது என்று நம் மனசாட்சி சொல்வதை செய்வது, இதெல்லாம் தோது கிடையாது. இது மற்றவர்களுக்கு கஷ்டத்தை தரும் என்று நினைப்பதை விட்டு விடுவது, அவனே கதி என்று நினைப்பது, நம்முடைய ஆத்மாவை அவனிடத்திலே சமர்ப்பிப்பது, நம்முடைய கடமைகளை, அதாவது அவன்தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு என்று நினைப்பது. அதுக்கு உதாரணம் சொன்னால் புரியும். அவனே எல்லாத்துக்கும் பொறுப்புங்கிறது. கூரத்தாழ்வார் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். போகும்போது 2 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணும்போது அந்த அம்மா கேட்டாங்க, கூரத்தை ஆண்டாள் கேட்டாங்க, பெருமாள் கிட்ட போய் நீங்கள் விண்ணப்பிச்சா பெருமாள் உங்களுக்கு உதவுவாரேன்னாரு. அவர் ஒரு கேள்வி சொன்னார், நான் ஏன் போகணும், அவன் குடும்பம் தானே இது. அவர் சொன்னார், அப்போது என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது அப்படின்ட்டு நினைக்கிறோம் இல்லையா. அவன் குடும்பத்துக்கு யான் கரைவதோன்னுட்டு பேர் இது. அதனால் அப்படி நினைப்பது. கடைசியில் என்ன பண்ணுறது, நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம், இறைவனிடத்திலே சரணாகதி செய்யும் பொழுது ஒரு உணர்வு இருக்க வேண்டும். வி ஆர் நத்திங், ஹீ இஸ் எவ்ரிதிங். நாம் ஒன்றும் கிடையாது, அவன் எல்லாம். அப்போ கைமுதல் இல்லாமல், இதுக்கு ஆகின் சின்னம் என்னட்டு வடமொழியில் சொல்லுவாங்க இல்லையா. புகழ் ஒன்றுமில்லா அடியேன், புகழ் அனன்ய கதித்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்யார்கிய சேஷத்துவம் என்றெல்லாம் வடமொழியில் நிறையா இருப்பாங்க இல்லையா. அவனுக்கு தவிர வேறு யாருக்கும் பாரினில் இனி எவர்க்கும் அடிமை செய்வோம். பரிபூரணனுக்கே அடிமை. பாரதி சொன்னான். அதுதான் அனன்யார்கிய சேஷத்துவம் என்று பேர். அந்த சேஷத்துவம் என்னென்ன, சும்மா கண்டவனுக்கெல்லாம் நிதியை பொழியும் முகில் என்று நீசதம் வாசல் பற்றி துதிகற்று உலகில் துவழ்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்,
இவன் தான் பணத்தை அள்ளி கொடுக்குறான்னுட்டு ஒரு 10 பாட்டு பாடி வம்மீன் புலவீர்கள் எத்தனை நாளைக்கு தகும்னு சொல்கிறார் இல்லையா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்? இவர்கள்தான் புலவர்கள், இவர்கள்தான் பெரிய அறிஞர்கள் என்னட்டெல்லாம் சொல்லி இல்லது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி எக்ஸாக்ரேட் பண்ணி ஏதோ ஒரு சம்பாவனைக்காக செய்யாதீங்க இல்லையா? அவங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கு அந்த இறைவன் இருக்கிறான். ஆகையினால கிள்ளி கொடுப்பவனை வள்ளல் என்று சொல்லி அள்ளி கொடுப்பவனை மறந்து விடாதீர்கள்னு சொன்னார் இல்லையா? இது முடிஞ்சு போச்சு. இப்போ 6 என்கிறது சரணாகதியினுடைய தத்துவம் என்று சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் இருக்குது. இது 24வது பாட்டு. 24வது பாட்டு 2 4 கூட்டினா 6 வரும். 6 போற்றி மந்திரத்தை இதில் சொல்லியிருக்கிறார். சரி, 24 என்பது என்ன தத்துவம் அப்படின்ட்டு பார்க்கணும். 24 என்பது 3 தத்துவம். சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். ஓம்காரத்தை எடுத்தால் அகாரம் உகாரம் மகாரம் என்னட்டு இருக்கும். சிதசித் தத்துவம்னு சொல்லுவோம். சித்து அசித்து ஈஸ்வர தத்துவம்னு சொல்லுவோம். இது சைவத்தில் பதி பசு அப்புறம் என்ன பதிங்கிறோம், பசுங்கிறோம், பாசம் இல்லையா? அதுதான் சார் சொல்கிறோம். பதி என்ன இறைவன், பசு என்ன ஜீவாத்மா, பாசம் என்பது இடையில் இருக்கக்கூடிய அந்த கட்டு. அவர்களுக்கும் இவர்களுக்கும் எது நம்மளை கட்டி போடுதோ அது பாசம். வைணவத்தில் அதை சித்து ஈஸ்வரனுங்கிறோம். அதில் 32 தத்துவத்தை சொல்லுவாங்க. சாரெல்லாம் அதில் பெரிய மூழ்கி திரிஞ்சவர். நான் வைணவத்தில் 26 தத்துவம்னுட்டு வைணவத்தில் சொல்லுவாங்க. அதில் 24 தத்துவம் அசித்து தத்துவம், ஒரு தத்துவம் சித்தத்துவம் ஜீவாத்மா தத்துவம், ஒரு தத்துவம் பரமாத்மா தத்துவம். 24 25 26 இது 3 பாட்டு முக்கியம். 24வது பாட்டு அசித்து தத்துவத்தை சொல்வது இல்லையா? சித்து தத்துவம் அடுத்த பாட்டு. அதுக்கடுத்து ஏன்னா இந்த நம்பரை சொல்கிறேன்னா அதெல்லாம் 24 தத்துவம் அப்படின்னு சொன்னால் பகவானுடைய அதீனமாக இருப்பது மாயா என்று சொல்லப்படுகின்ற பிரகிருதி. அந்த பிரகிருதியிலேருந்து 2 தோன்றுது. ஒன்று மகத்துன்னு தோணுது, ஒன்று அகங்காரம்னு தோணுது. இந்த அகங்காரத்துலேருந்து எத்தனை பொருள் தோன்றுது? ஒன்று தன்மாத்திரைகள், பஞ்ச தன்மாத்திரைகள் 5 தோணுது. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் தோணுது. நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு மட்டும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பஞ்சபூதங்கள். இந்த உடம்புல தண்ணி இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே அக்னி இருக்குது, இந்த உடம்புக்குள்ளே தோல் இருக்குது இல்லையா? இந்த உடம்புக்குள்ளே எல்லாம் காற்று இருக்குது. வெளியிலையும் காற்று இருக்குது, உள்ளேயும் காற்று இருக்குது. காற்று போயிடுச்சுன்னா அந்த காற்று எங்கே போயிடுச்சு? 24 தத்துவம். அதில் பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞான இந்திரியங்கள், பஞ்ச கர்ம இந்திரியங்கள் இல்லையா? அதுக்கப்புறம் மனசு. அப்போ என்னாச்சு? எத்தனை தத்துவமாச்சு? 24 தத்துவமாச்சா? இது 21. 4 5 20 + 1 21. அது 3 சேர்ந்து 24 தத்துவம். இதுக்கு மேலானவன், இதிலிருந்து அப்பாற்பட்டவன். ஏன்னா இது விகாரம் உடையது இல்லையா? அதற்கடுத்தது 25வது தத்துவம். நீங்கள் சில விஷயங்களை சம்பிரதாயம் தெரியாமல் பேச முடியாது. வாழி திருநாமத்தில் 25 உட்பொருள்மால் இயம்புமொழ் வாழியன்னுட்டு வரும். நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க இது டிக்ஷனரியில்? 25ங்கிறது 25 அக்ஷரங்களாலும் 2 தொடராலுமான துவய மந்திரம்னு சொல்லுவோம். அது ஜீவாத்மா பரமாத்மாவை அடைய வேண்டிய அந்த குணாதி குணங்களை சொல்லி அடைய வேண்டிய அந்த 6 நெறியை காண்பிக்கிறது. அதுதான் இந்த 6. 24வது பாட்டில் அப்படி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இது முடிஞ்சு பிடிச்சி. இப்போ இதில் இருக்கிற சில ஃப்ளாஷ் மட்டும் சொல்லுவோம். அன்று இவ்வுலகம் அளந்த ஐடி போற்றி. இது பார்த்திங்கன்னா பிருகதாரண்ய உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுது. இவ்வுலகம் அன்றுன்னுட்டு அதை பிரிக்கிறாங்க. அன்று இவ்வுலகம்னா அன்னைக்கு உலகம் கிடையாது. இவ்வுலகம் அன்று என்பதை அன்று இவ்வுலகம் பரமாத்மா இந்த உலகமா நேத்திங்கிற சப்தத்தை பிரகதாரண்ய உபனிஷத்தில் வருது. நேத்தின்னு சொன்னால் திஸ் இஸ் நாட் தட், இது அது கிடையாதுன்னுட்டு அர்த்தம். நைத்தின்னு அர்த்தம். நான் என்ன இல்லை, இது என்ன இது இல்லை அப்படின்னுட்டு அர்த்தம். புரியுதா? அப்போ என்ன அர்த்தம்? இது கிடையாது, நான் கிடையாது இல்லையா? நான் கிடையாது. எது நான் என்பது என் உடம்பை சொல்லுதா, உள்ளே இருக்கிற ஆத்மாவை சொல்லுதா, அதுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவை சொல்லுதா என்கிறதெல்லாம் விசாரங்கள் இருக்குது. அதை சொல்லுது. அன்று இவ்வுலகம் அன்று பரமாத்மா இதை விட லட்சணமானது. அப்போ ஜீவாத்மாவா கிடையாது. ஜீவாத்மாவில் சொரூபம் நல்லா இருக்கும், சுபாவம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ஜீவாத்மாவும் என்று
அப்போ பரமாத்மா ஜீவாத்மாவை விட விலட்சணமானவன். அதனால் அவனுக்கு சொரூப சுபாவம் ரெண்டும் மாறாதது, அழியாமல் இருப்பான். அபிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே பிரபஜிஷ்ணவேன்னுட்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் மந்திரம். எப்படி? அபிகாராய விகாரம் இல்லாதவன், சுத்தாய அமலன் நிமலன் இல்லையா? பரமாத்மனே அவன்தான் பரமாத்மா. அந்த பரமாத்மாங்கிற சப்தத்துக்கு இதை சொல்கிறாங்க. இந்த உபனிஷத் தத்துவத்தை இந்த இடத்துல சொல்லுது. எடுத்த எடுப்புலையே ஏன் உலகளந்தவனை சொல்கிறா? இது ஒரு விஷயம் இருக்குது. ஏன் உலகளந்தவனை சொல்கிறான்னா, ஆண்டாளுக்கு இந்த உலகளந்த பெருமாள் மேலே தான் ரொம்ப ஈடுபாடு அதிகம். அவள் சொல்லும்போதே திருப்பாவை ஆரம்பிக்கும் போதே 3வது பாட்டிலேயே அவதாரங்களை சொல்லும்போது ஓங்கி உலகளந்த உத்தமன்னு சொல்கிறார். அப்புறம் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானேங்கிறா. அதுக்கப்புறம் அன்றி உலகம் வளர்ந்த எடி போற்றிங்கிறார். திருமங்கை ஆழ்வார் சீர்காழிக்கு வர்றார். வந்தவுடனே திருஞான சம்பந்தர் அவரிடத்தில் ஒரு குறள் பாடுகைன்னு சொல்கிறார். உடனே எடுத்த உடனே வாமன அவதாரத்தை தான் பாடார். வேறு அவதாரத்தை பாடக்கூடாதா? வாமன அவதாரத்தை பாடுறார். ஒரு குறளாய் இரு நிலம் மூவடி மண்வேண்டி உலகனைத்தும் ஓரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனை வீர். தாள் ஆளன் என்று பேர். தாடாளன் தாளனை வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் 4 வேள்வி 5 அங்கங்கள் அவை 6 இசைகள் 7 தெருவில் மலி விழா வளமும் சிறக்கும் காழ்ச்சீராம விண்ணகரம் சேர்மின்மீரே. ஒரே விஷயத்தை 2 விதமாக சொல்லுவாங்க. தில்லை திருத்தலம் என்னட்டு சைவர்கள் சொல்லுவாங்க, சித்திரகூடம் என்னட்டு வைணவர்கள் சொல்லுவாங்க, பிரம்மபுரம் என்னட்டு சைவர்கள் சொல்லுவாங்க, பிரம்மாபுரமேவிய வெம்மானிவன் என்றேன்னுட்டு வைணவர்கள் என்ன சொல்லுவாங்க, காழ்ச்சீராம விண்ணகரம்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் ரசிக்க கற்றுக்கணும். அதையும் இதையும் சேர்த்து ரசித்து கற்றுக்கிட்டால் வாழ்க்கை என்பது, காலட்சேபம் என்பதே நல்ல விஷயங்களை சிந்தித்து சாவர வரை இருக்கிறது தான். காலம் எப்படியும் போட போகுது, டிக்கெட் கிழிக்க போகுது, தோற்றம் மறைவு, அவ்வளோதான். ஆனால் எப்படி கழித்தாய்? கார்கலந்த மேனியான் கைகலந்த ஆழியான் பார்கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை என் நினைந்து போக்குவாரிப்போது. என் நினைந்து போக்குவார் இப்பொழுது தெருத்தெழுதி வாசித்து வணங்கி பூசித்து போக்கினேன் போது என்கிறார் ஆழ்வார். சொல்கிறார், எப்படி பொழுத கழிச்சேன்னா நல்ல விஷயங்களை பேசினேன், நல்ல விஷயங்களை எழுதினேன், நல்ல விஷயங்களை சிந்தித்தேன், நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டேன். இதிலேயே அப்போ நல்ல விஷயம்ங்கிறது தான் பகவான். எது நல்ல விஷயம்? அதனால தான் தீதில் நன்னெறி நிற்க அப்படின்ட்டு குலசேகர ஆழ்வார் சொன்னார். அன்றைய உலகம் வளர்ந்த அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செட்டாறு திரள் போற்றி இல்லையா? சென்றங்கு தென்னிலங்கை செட்டாய் திரள் போற்றி முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது விஷயம், அதாவது அளந்தாய்ன்னு சொன்னால் முதல் சர்வேயர்னு சொல்லுவோம் பகவானுக்கு. ஆழ்வார் சொல்கிறார், இந்த மண்ணெல்லாம் அவங்கவுங்க பட்டா போட்டுக்கிறாங்க, ஆனால் இதெல்லாம் எப்படின்னா இது கவர்மெண்ட் லேண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்னும்னுட்டு ஆழ்வாருடைய பாசுரம். இது எழுதிக்கிட்டா கூட இது யாருக்கு? எவன் நித்திய வஸ்துவோ. இந்த உலகம் ரொம்ப நாளாக இருக்குது. இந்த பஜனை மடத்தை நான் சொன்னேன் 120 வருஷமாக இருக்குது. கட்டினவர் போயிட்டார், கட்டினவருக்கு புள்ள போயிட்டார், அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இருக்கிறாங்க, போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் திருப்பாவை நடத்துவாங்கன்னு தெரியாது. ஆனால் அந்த இருக்கிற ஆண்டாளும் அங்கே இருக்கிற கண்ணனும் 100 வருஷமாக இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால் இந்த இடம் அவனுக்கு சொந்தமாக நமக்கு சொந்தமாக? இது வாமனன் மண் இல்லையா? அதனால் சென்றங்கு, அது அடுத்தது சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணுறேன். பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. இந்த சகடம் உதைத்தது என்பது ரொம்ப அற்புதமான விஷயம். சொல்ல அது பாட்டுக்கும் என்னென்ன எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஜாதக கட்டம் எழுதுகிறவன். இந்த ஜாதக கட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 12 வீடு போட்டிருப்பாங்க. ஏன் இந்த 12 வீடு நீட்டாக போடக்கூடாது? 1லேருந்து 12 வரைக்கும் போட்டு இருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கலாம் நீங்கள். ஒன்று இங்கிலீஷ்காரெல்லாம் ரவுண்டாக போடுவான், தமிழை என்ன பண்ணுவோம், ஒரு சதுரத்தை போட்டு ரைட்டாக போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12னுடைய தொடர்ச்சியாக 1 2 3ன்ட்டு வரும். அப்போ 12க்கும் 1க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். 12 என்பது ஒருவனுடைய விடுதலை, ஒருவனுடைய இறப்பை குறிப்பது, மோட்சத்தை குறிப்பது, மோட்சஸ்தானம். 1ங்கிறது ஜனநாயக ஸ்தானம், லக்னம் என்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? 12 முடிஞ்சவொடனே 1ல் தான் வந்திருக்கும். 1னுடைய முடிவு 12, 12னுடைய ஆரம்பம், ஆதி அந்தம் அப்படின்ட்டு இருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு சக்கரம். யோகங்களில் சகட யோகம்னுட்டு ஒன்று இருக்குது. சக்கரம், வாழ்க்கை சக்கரம். வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும்
சக்கரம் சுழல்கின்றது, அதில்தான் உன் சரித்திரம் நிகழ்கின்றது அப்படின்னு சொன்னான் இல்லையா. வண்டி சக்கரம், யாரும் மேலே ஏறினவனும் கிடையாது, கீழே இறங்கினவங்க கிடையாது. உச்சின்னுட்டு இருந்தால் பள்ளங்கிறது கட்டாயமாக அந்த பக்கத்தில் இருக்கும். பள்ளம்னுட்டு இருந்தாலே பள்ளத்தினுடைய அதிகத்தில் ஒரு உச்சின்னுட்டு இருக்கும். வாழ்க்கையினுடைய மேலும் கீழும் சுழன்று கொண்டே வந்து கொண்டு இருக்கும் இல்லையா. அப்போது இறப்பு என்று இருந்தால் பிறப்பு என்பது ஒன்று இருந்துதான் இருக்கும். பிறப்பு அதுதான் உறங்குவான் போல் இல்லையா, உறங்குவான் போல் சாக்காடு அப்படின்னு சொல்கிறார். உறங்குவது போல் சாக்காடு, தூங்கி விழிப்பது போல் பிறப்பு அப்படின்ட்டு சொன்னார் இல்லையா. ஏன்னா அழகாக சொன்னார். அப்போ இறப்பு பிறப்பு என்பதை அவர் ஓரளவு ஏற்றுக்கொள்கிறார் என்று தான் அர்த்தம். அதுக்கு வேறு விதமாக விளக்கம் சொன்னாலும் இதுதான் விளக்கம். அதனால் அப்படி இருக்கின்ற ஒரு நேரத்தில் இதை உடைக்கணும், இந்த சக்கரத்தை உடைக்கணும் இல்லையா, இந்த சக்கரத்தை உடைக்கணும் இல்லையா. அப்படி என்ன நச புனராவர்த்ததே, ஸ்ரீபாஷ்யத்தில் கடைசி வாக்கியம் நச புனர் ஆவர்த்ததே. ஆவர்த்ததைனா தோன்றுதல், புனரனா மறுபடியும், நான் என்ன இல்லைன்னு அர்த்தம். எவன் ஒருவன் இந்த இறைவனை வணங்கி சரணாகதி செய்கிறானோ அவனுக்கு இந்த சுழற்சியானது உடைந்து விடுகிறது, இந்த சக்கரம் உடைந்து. ஏன்னா கர்மாவை செய்ய செய்ய அந்த கர்மாவனுடைய பலனை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் பட்னத்தார் பாட்டு சொல்கிறது வழக்கம். அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ இல்லையா, எத்தனை விஷயமாக சொல்கிறார். பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டீர் எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னர் எத்தனை எத்தனை ஜென்மமோ அப்படி சொல்கிறார் இல்லையா. எத்தனை ஜென்மம், 7 கடல் மணலை கூட்டி அந்த மணலை எண்ணிலாங்கூட என்னுடைய பிறவி எண்ண முடியாது என்கிறார் அருணகிரிநாதர். அப்போது இத்தனை பிறவிகள் இருக்குது, எத்தனையோ பிறவி பெற்று நான் இந்த பிறவிக்கு வந்திருக்கிறேன், புல்லாகி புழுவாகி பூடாகி எல்லாம் சொல்கிறாரே, எல்லா பிறவியும் இழைத்தொழிந்தேனுங்கிறார் மாணிக்க வாசகர். எத்தனையோ பிறவி. அதனால் இந்த இடத்துல பொன்ற சகடம் உதைத்தாய் என்று சொன்னால் அந்த எம்பெருமான் தன்னுடைய, அதனால தான் அடிய சொன்னான் எடுத்தாய் புகழ் போற்றி இல்லையா. அவனுடைய புகழை பல்லாண்டு பாடினா இந்த பிறவி இறப்பு பிறப்பு இறப்பு என்கிற சக்கரம் வந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. இந்த சக்கரத்தை என்ன பண்ணுவான், கட் பண்ணி விட்டுருவான். அது பொன்ற சகடம்ங்கிறது வாழ்க்கையினுடைய பிறப்பில்லா நிலையை அடைவதற்கு இந்த இருப்பாவை. நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, இது ரொம்ப பெரிய விஷயம் இது. ஏன்னா இந்த இந்திரனுக்கு எம்பெருமான் சாப்பாடு போடலையே, இந்த மலை இந்திர விழா நடத்தி இந்திரனுக்கு சாப்பாடு போட்டாங்க. இந்த மலை தானே உங்களை காப்பாற்றுது. அப்பயே பகுத்தறிவு பேசியிருக்கிறான் கண்ணன். அப்பயே என்ன பண்ணியிருக்கிறான், பகுத்தறிவு பேசியிருக்கிறான். எங்கேயோ இது இருக்கிற இந்திரனுக்கு ஏன் சாப்பாடு போடுறீங்க, அந்த மலை தானே உங்களுக்கு ஆதாரமாக இருக்குது, மலைக்கு சோறு போடுங்க அண்ணா. அப்போ மலைக்கு எல்லாம் சோறு போட்டார்கள். ஆனால் அவன் என்ன பண்ணான், பசியால் துடித்து வர்ஷித்தான், 7 நாள் வர்ஷித்தான். இப்போ ஒரு சக்கராயுதத்தை வச்சு இந்திரனை காலி பண்ணியிருக்கலாம். பெருமாள் ஏன் காலி பண்ணலை, பொறுத்துக்கிட்டு ஏன் 7 நாள் இருந்தார். எவன் மழையை வரவழைச்சானா அவன் கையை உடச்சி போட்டிருக்கிறான் இல்லையா, இல்லை அவனை ஓங்கி அரைஞ்சி தள்ளி இருக்கலாம் இல்லையா. ஏன்னா சக்தனான ஆனால் செய்யலையான். இவன் பாட்டுக்கும் மழையை பொழியட்டும், எத்தனை நாள் மழையை பொழிகிறானோ பொழியட்டுன்னுட்டு கை சலித்து 7ஆவது நாள் ஓய்ந்தான். 4000 படி திருப்பாவைக்கு மட்டும் இந்த வியாக்கியானத்தை சொல்லி நான் நிறைவு பண்ணேன். 4000 படி 2000 படின்னுட்டு 2 படிகள் இருக்குது இல்லையா. 6000 படின்னுட்டு ஒரு படி இருக்குது அழகிய மணவாள பெருமாள் நாயனார். 3000 படின்னுட்டு இருக்குது பெரிய வாச்சான் பிள்ளை. இது ஆய் அப்படின்ட்டு திருநாராயணபுரத்து ஆய் என்னட்டு 2 படி எழுதியிருக்கிறார். 4000 படியில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்கள், இந்த ஓமையை சொல்கிறார் பாருங்கள். இந்த ஓமையை சொன்னால் ஏன் இந்திரனை தண்டிக்கலை. அனுகூலன் எப்படி தன்னுடைய அஞ்ஞானத்தினாலே செய்கின்ற பிழையை எம்பெருமான் இவன் ஞானத்தினால் செய்கிற அஞ்ஞானத்தினால் அறிவு கெட்டத்தனமாக இவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் நமக்கு வேண்டியவன் இவன், அதனால் இவன் செஞ்சுட்டு போகட்டும், கை செலுத்து ஓய்ந்தான். இது சொன்னால் பரவாயில்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்கள். இதெல்லாம் வியாக்கியானத்தில் போனால் தான் முடியும். ஒரு சலவை பிள்ளை இருக்குது, குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கிற பிள்ளை இருக்குது. அது அம்மாவை கிள்ளுன்னு கிள்ளுது இல்லையா. இப்போ அவன் தான் கிள்ளிக்கிட்டு இருக்கான, ஓங்கி வர ஆரஞ்சு தூக்கி போடலாம் இல்லைன்ட்டு சொல்லலாம் இல்லையா. ஆனால் அந்த அம்மா சொன்னாலாம் எத்தனை நாளைக்கு கிள்ள போகிறான், கொஞ்சம் நாளை கழித்து அவன் கிள்றதை விட்டுற போகிறான், வேறு வேலையை பார்க்க போகிறான். 2 தரம் கிள்ளுவான், 3 தரம் கிள்ளுவான், 4 தரம் கிள்ளுவான். அப்புறம் அவனுக்கே ஓஞ்சி போயிடும், அவன் போயிடுவான், போகிறான் போ. சலவை பிள்ளை தாயை கிள்ளும் போது அவன் கை சலித்து ஓய்ந்து விடுவான் என்று நினைப்பதை போல பெருமாள் நினைச்சாரான். 4000 படியில் எப்படி வியாக்கியானம் பண்ணுறார் பாருங்கள். இது 4000 படியில் இருக்கிறது, 3000 படியில் வேறு மாதிரி இருக்கும். அப்படி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எடுத்தாய். கைக்கு வணக்கம் சொல்லாமல் ஏன் காலுக்கு வணக்கம் சொல்கிறேன்னா,
அதாவது ராவணனுக்கும் ராமனுக்கும் சண்டை நடக்கும்போது அந்த தேரை, ராவணனுடைய தேரை அடித்து கீழே விழுந்தவொடனே அந்த தேரை வால்மீகியில் இருக்குது, அந்த தேரை இழுத்துக்கிட்டு தூரத்தில் போயிட்டானா. மூர்ச்சை அடைஞ்சி இருந்த ராவணன், ஏன்டா என்ன அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நானா, ஐயா அவன் அடித்து உன்னை சாவடிச்சிடுவான், அதனால தான் அவனை காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்தேன். என்ன சாவடிக்கிட்டுண்டா, ஆனால் அவன் என்ன மாதிரி சண்டை போடுறான் தெரியுமா, அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேனே. திரள் போற்றிங்கிறான். திரளுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? திரளுக்கு வீரம் மட்டும் கிடையாது, திரளுக்கு தேஜஸ்ன்னுட்டு அர்த்தம். அந்த கம்பீரமாக, அதனால தான் வனத்துக்கு இனியான்னு சொன்னான். அந்த சண்டை போடுற லாவகம் இருக்குது இல்லையா, இல்லையா, நான்முகனோ அல்லன், இல்லையா, பிரம்மனோ அல்லன், இவனோ வேத முதல் காரணன்னு சொல்கிறான் இல்லையா. இந்த ராமன் சண்டை போடுகின்ற அழகை எதிரியான ராவணனும் ரசிக்கும்படியாக பெருமாள் அந்த இடத்துல இருந்தார். அதனால தான் திரள் போற்றின்னு சொன்னான். அதனால் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின்கையில் வேல் போற்றி. உரையாசிரியர்களெல்லாம் ரொம்ப அநேகமாக 95% ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆனால் சில இடத்துல நம்ம சார் கூட கொஞ்சம் லைட்டாக இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னுட்டு கூட சொல்லுவார். சில இடங்களில் பொருந்தாமல் இருக்கலாம், இல்லை பொருந்தாமல் இழிச்செருகலாக கூட இருக்கிறான், எப்படி வேணாலும் எழுந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த வேலைன்னு சொல்கிறதுக்கு வேலை எங்கே வந்ததுன்னு கேட்பாங்க இல்லையா, ஏன்னா கண்ணனையே ஏன் வேலை வச்சுருக்கிறார் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த முதல் பாட்டுக்கு எப்போயுமே பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கு இது இந்த இணைப்புங்கிறது இருக்கும், இந்த கன்ஜெக்ஷன் இணைப்பு இருக்கும், அதுக்கு சங்கத்தின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன்னுட்டு ஏற்கனவே பாடி வச்சுருக்கிறா. அப்போ அப்பா கையில் இருக்கிற சொத்து மகன் கையிலுக்கு வரணும் இல்லையா. முதல் பாட்டில் கூர்வேல் கொடுந்தொழிலன்னு சொல்கிறதுனால அந்த வேல் எங்கே இருக்குது, கண்ணனிட்ட இருக்குது. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அடுத்தது பகையை கெடுக்கணும்னா வேலாயுதம், வேலாயுதம்ங்கிறது அறிவாயுதம்னுட்டு அர்த்தம். வேலுக்கு என்ன ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொன்னால், அது கூர்மையாக இருப்பதாலே, அகலமாகவும் கூர்மையாகவும் இருப்பதாலே அது கூர்மையான அறிவை குறிப்பது, கூர்ந்த மதியை குறிப்பது. கூர்ந்த மதி உடையவர்கள் எந்த சங்கடத்தையும் எந்த விரோதத்தையும் நீக்கிக் கொள்வார்கள். அறிவு தான் வேலை செய்யணும் இல்லையா. ராவணனை அடித்து சாவடிச்சிடலான்ட்டு அனுமன் நினைக்கும் போது நம்ம இந்த வேலைக்காக வந்தோம். அப்போ ஆத்திரத்தை அறிவு என்ற நீர் கொண்டு அணைத்தான்ட்டு கம்பன் அந்த இடத்துல காட்டுறார். பாட்டு சொன்னால் லேட் ஆகிடும். அப்போ இப்படி இருக்கக்கூடியது இப்போ 6 விஷயங்களை இந்த இடத்துல சொல்கிறார். இந்த இடத்துல ஒரு அன்வயத்தை அழகாக சொல்கிறாங்க. ஆண்டாள் சொல்லுகின்ற பொழுது இந்த பாட்டை எப்படி அன்வயிக்கணும்னு சொன்னால், அன்று இவ்வுலகம் அளந்தா எடி போற்றி இன்று யாம் வந்தோம், அன்று இவ்வுலகம் அளந்தா எடி போற்றி இன்று யாம் வந்தோம், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி இன்று யாம் வந்தோம். இந்த இன்று யாம் வந்தோம் என்பதை ஒவ்வொரு போற்றியோடு இணைத்து நம்ம பாடணும். இப்படி சொல்லுகின்ற விஷயங்களெல்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் கூட யதாசக்தி இந்த காலத்திலே முடித்தாவணும் என்பதாலே இது 24வது பாசுரத்தில் ஸ்தோத்திரம். ஏன்னா பகவான்கிட்ட யார்கிட்ட இது உலகியல்ல என்ன இருக்குதுன்னா, ஒரு ஆள்கிட்ட போய் ஒன்று வாங்க போகிறோம்னா எடுப்பில் கதவை தட்டி ஒரு 5000 கடன் கேட்க வந்தால் உடனே கொடுன்னு சொன்னால் வெளியில் போ அப்படின்னு சொல்லிவிடுவான். முதல்ல போய் சார் நீங்கள் அன்றைக்கி பேசுனது நல்லா இருந்தது, இன்றைக்கி பேசுனது நல்லா இருந்தது, நீங்கள் அப்பா அந்த உபகாரம் பண்ணிங்க இந்த உபகாரம் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி உனக்கு என்ன வேணும்னுட்டு அவர் கேட்பார். இதை இறைவனுடைய விஷயத்திலே இறைவனை ஸ்தோத்திரத்தால் மகிழ்வித்து பிறகுதான் நம்முடைய கோரிக்கையை வைக்க வேண்டும் என்கிற ஒரு உலகியல் விஷயத்தையும் காட்டி கொடுக்குறார். அப்படிப்பட்ட அற்புதமான பாசுரத்தை நாம் அனுபவித்தோம். நாளைக்கு அடுத்த பாசுரம் 25வது பாசுரம், 25வது பாசுரத்தை நாம் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஆண்டாள் பாடிய சங்கத் தமிழுக்கு பல்லாண்டு பாடி நிறைவு செய்வோம். வந்திருக்கிற பெரியோர்களுக்கும் தமிழ் பேரவை அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டாளினுடைய திருவருளால் அவர்களும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற ஆண்டாளின் திருவடி வாரத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பேரவை சார்பாக வந்திருக்கும்